மதுரையில் அக்காவையும் அவளின் முன்னாள் காதலனையும் உடன் பிறந்த தம்பியே கொடூரமாக வெட்டி கொன்றது அனைவரையும் மிரள வைத்தது. அந்த கொலை போதம் காய்வதற்குள் பெங்களூருவில் இதே பாணியில் ஒரு படுபயங்கர இரட்டை கொலை நடந்திருக்கிறது. இந்த ஜோடி புறாக்களை இரத்த வெள்ளத்தில் மிதக்க விட்டது அந்த பெண்ணின் முதல் கணவன். அந்த பயங்கரத்தின் விவரத்தை அலச புழுதி படிந்த கிராமத்தின் கடைக்கோடி மனிதனையும் காவல்துறை சந்தேக பார்வையோடு விசாரித்துக் கொண்டிருந்தன. நாமும் நடந்த இரட்டை கொலையின் முழு பின்னணியை அறிய செய்தியாளர் பெங்களூரு பாரதி ராஜாவை கள ஆய்வுக்கு அனுப்பி வைத்தோம். கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் உள்ளது கொக்கடனூர் கிராமம். கடந்த 4 மாதத்திற்கு முன் இந்த ஊரைச் சேர்ந்த தௌபிக் காடிக்கும் ஹீனா கௌசருக்கும் நடந்த பிரம்மாண்ட திருமணத்தை கிராம மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க மாட்டார்கள். பல கோடிகளை செலவு செய்து ஊரே மெச்சும்படி தௌபிக் காடி திருமணத்தை ஓஹோவென நடத்தினார். காரணம், 24 வயதான தௌபிக் காடிக்கு தனது மனைவியான 19 வயது ஹீனா கௌசர் மீது அவ்வளவு பிரியம், காதல், பிரேமம், பியார் எல்லாம். கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கினார்கள். ஆனால் மணமுடித்த 30வது நாள் தௌபிக்கிற்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. ஹீனா வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார். தனியாக அல்ல, அவரது காதலனோடு. ஆம், திருமணத்திற்கு முன்பிருந்தே ஹீனா கௌசரும் அதே பகுதியைச் சேர்ந்த யாசினா பகோட் என்ற 21 வயது வாலிபரும் காதலித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் குடும்பத்தாரின் கட்டாயத்தால் ஹீனா தௌபிக்கிற்கு கழுத்தை நீட்டியுள்ளார். இருப்பினும் ஹீனாவால் பழைய காதலை கைவிட முடியவில்லை. பொறுத்து பார்த்தவர் 30 நாள் மோகம் முடிந்த கையோடு பெட்டி படுக்கையுடன் காதலன் யாசினாவை அழைத்துக் கொண்டு ஊரை விட்டு ஓடியிருக்கிறார். ஆனால் மனைவி மீது கொண்ட அந்த அலாதியான அன்பால் ஹீனாவை தேடி பிடித்து ஊருக்கு அழைத்து வந்திருக்கிறார் தௌபிக். அங்கே ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் பஞ்சாயத்து நடந்திருக்கிறது. ஹீனாவை கணவருடன் சேர்ந்து வாழ அறிவுறுத்தி உள்ளனர். ஆனால் அதையெல்லாம் ஹீனாவின் மனம் கேட்க மறுத்து காதலன் யாசினாதான் வேண்டும் என பிடிவாதமாய் இருந்திருக்கிறது. இதனால் ஊர் பெரியவர்கள் ஹீனாவுக்கும் தௌபிக்கிற்கும் உள்ள உறவை முறித்து வைத்து ஹீனாவை யாசினாவுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். 3 மாதங்கள் யாசினாவோடு இல்லறத்தை தொடர்ந்திருக்கிறார் ஹீனா. இவையெல்லாம் அதே ஊரில் இருந்த தௌபிக்கின் கண்முன்னே நடந்திருக்கிறது. உழைத்து சம்பாதித்த பணம் மொத்தமும் கல்யாணத்தில் செலவானதோடு மனைவியும் இப்படி காலை வாரி விட்டு சென்றது தௌபிக்கிற்கு ஆத்திரத்தை கிளப்பி இருக்கிறது. தனது மனைவி வேறு ஒருவருடன் வாழ்வதை சற்றும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாத தௌபிக் அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார். சம்பவத்தன்று ஊர்கோடியில் தனிமையில் இருந்த ஹீனாவையும் யாசினாவையும் கண்டு கத்தியை கையில் எடுத்திருக்கிறார். சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருந்த இருவரையும் பாரபட்சமின்றி சரமாரியாக வெட்டி வீசி இருக்கிறார். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ரோஷமாக விழுந்த வெட்டில் இருவரும் அங்கேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார்கள். நடந்த தாக்குதலை தடுக்க வந்த ஹீனாவின் பெற்றோருக்கும் வெட்டு விழுந்திருக்கிறது. அந்த இடத்தையே இரத்த களரியாக மாற்றிய தௌபிக்
போலீசில் சரணடைவதாக சொல்லி தப்பி ஓடி தலைமறைவாகியிருக்கிறார். ஆனால் காவல்துறையின் தீவிர தேடுதல் வேட்டையில் தௌபிக் காடி வசமாக சிக்கியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தௌபிக் காடியை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.